காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல இந்த மாநில மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கோம். அதையும் தர்றதுக்கு ஒன்றிய அரசு மறுக்குது. புதுச்சேரியில என்டிஏ கூட்டணி அரசு மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு உங்களுக்கே தெரியும். பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட்ல ஊழல், மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் வழங்கினதுல ஊழல், ஸ்மார்ட் சிட்டி கட்டினத ஊழல், எல்லா துறைகளையும் இன்னைக்கு புதுச்சேரியில ஊழல் நிறைஞ்சிருக்கு. வர்ற தேர்தலில் தமிழ்நாடு எப்படி என்டிஏ கூட்டணியை விரட்டி அடிக்க போறோமோ தயாரா இருக்குமோ அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நீங்க என்டிஏ கூட்டணியை விரட்டி வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். மறுநாள் தேர்தல் பாஜகவுடைய ஆணவத்துக்கு முடிவு கட்டுற தேர்தல், அதை மறந்துடாதீங்க. எனவே நம்முடைய திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வேட்பாளர்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்துல, நம்முடைய கூட்டணி கட்சி சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கின்றேன். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்க. உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயம் உங்களுடைய வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க, உங்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவாங்க. இங்கே பல்வேறு வாக்குறுதிகளையும் நாம கொடுத்திருக்கிறோம், அதையும் நினைவுபடுத்த விரும்புறேன். புதுச்சேரி அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டு ஆட்சி அமைந்த ஒரே 10,000 அரசு பணியாளர்கள் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் உதவி வழங்கப்படும் வாக்குறுதி. ஒவ்வொரு குடும்பத்திற்கு 20 லட்சம் அளவிலான மருத்துவ காப்பீடு திட்டம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தாய்மானவர் திட்டம்னு ஒரு திட்டம், அதாவது புதுச்சேரியிலும் மூத்த குடிமக்கள் இனிமே வெயில்ல ரேஷன் கடைக்கு வர தேவையில்லை, அவங்களோட ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வந்து சேரும். அந்த திட்டத்தை அமல்படுத்துவோம். புதுச்சேரியில புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும். ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி பஞ்சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அதை நவீனப்படுத்தி ஜவுளி பூங்கா தொடங்கப்படும். அதே போல என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மூடப்பட்டுள்ள கூட்டுறவு ஆலை, நூற்பாலை, பாப்ஸ்கோ, பான்டெக்ஸ், அமுத சுரபி போன்ற நிறுவனங்களுக்கு புத்துயிர் ஊட்டி அதெல்லாம் திறக்கப்பட்டு நவீனமயப்படுத்தப்படும். புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். புதுச்சேரியில போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு புதிய மேம்பாலங்கள் கட்டித்தரப்படும். தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலம் மட்டும்தாங்கிற கொள்கை அமல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்கப்படும். புதுச்சேரியிலும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எப்படி பண்ணிருக்கோமோ அதே மாதிரி புதுச்சேரியிலும் விளையாட்டு மேம்படுத்தப்படும். 10 ஆண்டுகள் வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டம் மீண்டும் படும். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் புனரமைக்கப்பட்டு மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடித்தர செய்வீங்களா? தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி இந்த முறை தமிழ்நாட்டு மட்டும் இல்ல புதுச்சேரியும் சேர்த்து கூட்டணி வென்றுச்சுங்கிற சாதனையை படைப்போம். நன்றி, வணக்கம்.